கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்கு அஷ்டம சனி விலகிவிட்டது. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் என்றுதான் கூறலாம். பொதுவாக சனி 9, 10, 11 ஆகிய 3 இடங்களில் இருக்கக்கூடிய 7.5 வருட காலங்கள் ஒரு நல்ல காலம் என்றே கூறுவேன். சில பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் பெரும்பாலும் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இந்த 7.5 ஆண்டு காலங்கள் இருக்கும் என்பதுதான் உண்மை. சனி பிரச்சனை கொடுத்தாலும் அதற்கான தீர்வை கொடுப்பார். ஏதோ ஒரு வழியில் பிரச்சனைகள் தீர்ந்து முன்னேற்றத்திற்கான பாதையையும் அமைத்து கொடுப்பார். அதனால 8லிருந்து சனி விலகிவிட்டதால் வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கான அனைத்து விஷயங்களும் நடக்கத் தொடங்கும். அது திருமணமாக இருக்கலாம், வேலை தொழிலாக இருக்கலாம், குழந்தை பிறப்பாக இருக்கலாம், வீடு கட்டுவது போன்ற நல்ல விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் எதை அஷ்டம சனியில் இழந்தீர்களோ, எந்த விஷயத்தில் அதிக பிரச்சனைகளை சந்தித்தீர்களோ, அத்தகைய பிரச்சனைகள் நீங்கி ஒரு முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக படிப்படியாக அமையப்பெறும். சரிங்களா? குரு 12ல் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு குரு 12ல் இருக்கும் காலம் ஒரு நல்ல காலம் என்றே கூறுவேன். அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. குரு 12ல் இருப்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லதுதான். ராசிக்கு மிக அருகில் குரு இருப்பதால் ராசிக்கு பக்கபலமாக குருவானவர் இருப்பார். எப்பொழுதுமே 12ல் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் வீண் விரயங்கள் போன்ற தொல்லைகளை கொடுத்தாலும் ராசிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார்கள். அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். அதே நேரம் ஒரு சிலருக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து குரு 12ல் சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் கோவில் கட்டுவது போன்ற புனித வேலைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரைட்? நான் சொன்ன மாதிரி அது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. ராகு கேது பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா ராகு 8ல் இருப்பது அந்த அளவிற்கு சாதகமான ஒரு நிலை இல்லை. அஷ்டம சனியை போன்ற நீண்ட பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் எதிர்பாராத சில பிரச்சனைகளை ராகு கொடுப்பார். அவை திடீரென்று சடனா உருவாகி பின்பு சில காலங்களில் விலகிவிடும். அதனால் பிரச்சனைகள் திடீரென எழுந்தால் துவண்டு விடாதீர்கள். அது சீக்கிரமே கட்டாயம் முடிந்துவிடும். ஓகே, இதுதான் ராகு 8ல் இருப்பதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ராகுவே அன்பிரடிக்டபிள் பிளானட். 8ஆம் வீடும் அன்பிரடிக்டபிள் பிளானட். எங்கேருந்து பிரச்சனை வரப்போகுதுன்னு டெஃபினட்டா நீங்க பிளான் பண்ண முடியாது. அதனால் நீங்க லைஃபை கண்டினியூ பண்ணுங்க. பிரச்சனை அதை பார்த்துக்கலாம். நான் முன்பே கூறியது போல அஷ்டம சனி போன்ற நீண்ட நெடிய பிரச்சனைகளாக அவை கண்டிப்பாக இருக்காது. விரைவில் தீர்ந்து விடக்கூடிய சடனா உருவாகக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். சரிங்களா? 2ல் கேது இருப்பதால் பணப்பிரச்சனைகள் வந்து போகலாம். 12ல் கேது இருக்கும் காலகட்டத்தில் 2ல் கேது இருப்பதா? ஓகே, ஏன்னா 2ஆம் வீடு என்பது தனம், வாக்கு, குடும்பம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் தேவை. சரிங்களா? ஸோ பெருமளவு உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் தான். ஏன்னா அஷ்டம சனி என்ற ஒரு நிலையில் இருந்து சனி விலகிவிட்டு 9ற்கு இப்பொழுது வந்துவிட்டார். இதுவரை நாம் பார்த்தது பொது பலன். துல்லியமாக பலன் எடுப்பதற்கு நாம் ஜனனகால, அதாவது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளையும் வைத்துத்தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். இதுவரை நாம் பார்த்தது பொது பலன். யாருக்கு நற்பலன்கள் கிடைக்கும், யாருக்கு பிரச்சனையான காலகட்டம் என்பதை ஜனனகால கிரகங்களுடன் கோச்சார கிரகங்களை இணைத்து பலன் கூறினால் துல்லியமாக நம்மால் பலன் எடுக்க முடியும். உங்களுடைய சுயஜாதகத்தில் இங்கே குறிப்பிட்டுள்ள இடங்களில் குருவோ சுக்கிரனோ இருந்தால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பணப்புழக்கம், பணவரவு தாராளமாக இருக்கும். ஏன் அப்படி கூறுகின்றேன் என்றால், கோச்சார சனியும் ஜனனகால குரு அல்லது சுக்கிரனுடன் இணைந்து நற்பலன்களை வழங்குவார்கள். அதே போல கோச்சார குருவும் ஜனனகால குரு அல்லது சுக்கிரனுடன் இணைந்து நற்பலன்களை வழங்குவார்கள். இங்கே நான் குறிப்பிட்டிருக்கும் 2 அமைப்புகளில் ஏதோ ஒரு அமைப்பு இருந்தால் போதும். இந்த 2மே இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தாலே நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். இந்த அமைப்பு
குழந்தை பிறப்புக்கும் ஒரு நல்ல அமைப்பு என்றே கூறலாம். சரிங்களா? இது நல்ல பலன். யாருக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கும் இடத்தில் சனி இருந்தால் கோச்சார கேதுவும் ஜனனகால சனியும் இணைந்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை தரலாம். எந்த அளவிற்கு பிரச்சனை என்பது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. அதே போல சூரியன் இங்கே இருந்தால் சூரியன் கேது இணைவு ஏற்பட்டு தந்தை, அரசு, மேலதிகாரி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எழலாம். ஒருவேளை இங்கே சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் கேது இணைந்து பெண்களால், குறிப்பாக இளம் பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம். இத்தகைய இணைவு ஒருவேளை ஆண் ஜாதகத்தில் இருந்தால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல செவ்வாய் இருந்தால் சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம். இத்தகைய இணைவு பெண்கள் ஜாதகத்தில் இருந்தால் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நான் குறிப்பிட்டுள்ள இடத்தில் கேது இருந்தால், இங்க என்ன பாருங்க, கோச்சார சனி, ஜனனகால கேது இவை இரண்டும் இணைந்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை தரலாம். ஓகே. ஒருவேளை நான் இங்கே குறிப்பிட்டுள்ள இடத்தில் ராகு இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. இப்படித்தான் பொது பலனில் இருந்து குறிப்பிடும்படியான பலனை நம்மால் எடுக்க முடியும்.